முதல் நாளுக்கு 6 மணி கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். காஃபி எப்படி மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் காஃபி போறோம் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காஃபி தெரிஞ்சவனே பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்ல தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது காஃபி போறோம் திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துல எல்லாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாடு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி அடிச்சு கொடுத்தோன்னே அந்த கஸ்டமர் சொன்னாரு அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டாரு. ஆமான்னு தலையாட்டணும். நிஜமாவே கருப்பட்டி கிடையாது, நாடு சக்கரை. அப்ப என்ன நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கருப்பட்டி ஊத்துனா தெரியுமான்னு புரிஞ்சுக்கிட்டதே அப்பதான். ஏன் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு R&D பண்ணி இதுக்குள்ள வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பெரிய நீங்கள் R&D வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 300-400 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் R&D டீம்னு கிடையாது. R&D டீம் இருக்கிறாங்க, அவன் படிச்சது டிப்ளமோ, அவன் தான் எனக்கு R&D. ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டீம் வச்சு பெரிய ப்ராசஸிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கான டைம் பீயிங் வந்து டைம் எடுக்கும். நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து கடையை ஷட் பண்ணிட்டோம். ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. முதல் நாளுக்கு 6 மணி கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். காஃபி எப்படி மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் காஃபி போறோம் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காஃபி தெரிஞ்சவனே பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்ல தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது காஃபி போறோம் திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துல எல்லாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாடு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி அடிச்சு கொடுத்தோன்னே அந்த கஸ்டமர் சொன்னாரு அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டாரு. ஆமான்னு தலையாட்டணும். நிஜமாவே கருப்பட்டி கிடையாது, நாடு சக்கரை. அப்ப என்ன நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கருப்பட்டி ஊத்துனா தெரியுமான்னு புரிஞ்சுக்கிட்டதே அப்பதான். ஏன் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு R&D பண்ணி இதுக்குள்ள வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பெரிய நீங்கள் R&D வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 300-400 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் R&D டீம்னு கிடையாது. R&D டீம் இருக்கிறாங்க, அவன் படிச்சது டிப்ளமோ, அவன் தான் எனக்கு R&D. ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டீம் வச்சு பெரிய ப்ராசஸிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கான டைம் பீயிங் வந்து டைம் எடுக்கும். நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து கடையை ஷட் பண்ணிட்டோம். ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா நாங்கள் அது கருப்பட்டியில் ஒரு ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சோம். பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணும்போது காஃபில இருந்து சுக்கு பால்ல இருந்து எல்லாமே ஸ்லோவா பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 10 பொருள் இருந்தது, 20 பொருள் இருந்தது, 50 பொருள் வந்தது, இன்னைக்கு 100 பொருள் ஆயிருச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. இப்போ 200 பிரான்ச் வச்சிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திரால ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம். தெலுங்கானால ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம். குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்சஸா இருக்கு. என்னோட லெசன் நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது, நீங்க என்ன பண்ணாலும் இமிடியேட்டா பண்ணிடுங்க. நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் என் டீமுக்கு நான் எப்பயுமே பண்றது. நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். அது இம்பாக்ட் ஆகும், அதெல்லாம் ரெண்டாவது. கண்டிப்பா ஆகும், ஆகாம இருக்காது. ஸோ நம்ம அது இன்சியலா உடனே அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராண்ட் வந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், நம்மளுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் வருவாங்க, அதை பார்த்து பண்ணுவாங்க. கண்டிப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஒரு 2 காம்படிட்டர் இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல மார்க்கெட்ல யாரும் இருக்க மாட்டோம். ரீசன் என்ன, நீங்க எனி பிராண்ட், நீங்க A2B எடுத்துக்கோங்க, சங்கீதா இருக்காங்க, பூர்வியா எடுத்துக்கோங்க, சென்னை மொபைல்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எனி பிராண்ட் நீங்க எது எடுத்தாலும் ஒரு 2 காம்படிட்டர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு அவுட்லெட்ஸ் நாங்க ஆவரேஜ் நாங்க டாலி பண்ணது வந்து ஒரு அவுட்லெட்ஸ்க்கு வந்து 30,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா. చంపొద్దు నేను